சூழ்நிலை என்னவா இருக்குது, அவங்க என்ன மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க, அதே போல் நீங்கள் இந்த மாதிரி நினச்சி கொண்டிருக்கீங்க, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் போயின்ட்டுருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. ஸோ ஓரிரு நாட்களில் அது முடிவடைஞ்சிடும். ஸோ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகப்போகுது. ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், எனி டைம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இந்த டெக் அங்கால வச்சுட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டெக்கில் இருந்து உங்கள் நபர் கரண்ட்லி என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கார், என்ன சூழ்நிலையில் இருக்கார், ஸோ அதே போல் இங்கால என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, மட்டும் இது நான் தனிப்பட்ட ஒருத்தருக்காக ரீடிங் சொல்ல கிடையாது. ஓகே, இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படின்றதுனால நிறைய செட் ஆஃப் குரூப்க்கு வந்து மெசேஜ் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு பொருந்தக்கூடியதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எல்லா மெசேஜும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது வந்து வேண்டாம். ஓகேயா? ஒரு சில மெசேஜ் வந்து ஒரு சிலருக்கு பொருந்தும், இல்லை ஒரு சிலருக்கு பொருந்தாத அப்படி. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்த ரீடிங்கில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரோட கரண்ட் ஃபீலிங்குமே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ தான் எனக்கு ரீடிங் சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது, ஸோ என்ன மாதிரி சூழ்நிலையில் அவங்க இருந்துட்டுருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சைட். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த சைடில் வந்து உங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன, நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் நினச்சிட்ருக்கீங்க, இந்த லவ்வை பற்றி நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத அந்த சைடு எடுத்து வச்சிடலாம். ஓகேயா? ஸோ இது வந்து உங்களோடது. ஓகே, ஸோ ஓகே, 2 பக்கமும் நம்ம கார்டு வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ உங்கள் நபரோட சூழ்நிலை என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்களோட மனசில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த நபர்கள் வந்து சிக்கி தவிச்சிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்கள சுற்றி இருக்க எல்லா விஷயமும் அப்படியே ஸ்டெக் ஆகி போயிட்டு ஒரே இடத்துல இறுகி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, நான் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு எந்த பக்கமுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சைடு வந்து கிடைச்சா கூட நான் என் மனசுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுவேன். ஆனால் எந்த பக்கமுமே எனக்கான ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்குதுல உன்னிட்ட வர அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை பொறுத்து இந்த நபர்கள் உங்களோட பார்ட்னர் ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஓகே, சுற்றி நிற்கிற நபர்கள், ஓகே, கார்மிக் பார்ட்னர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கலாம். ஓகே, இந்த நபரோட தவறாக கூட இருக்கலாம். உங்களை பற்றின சில விஷயங்களில் போயிட்டு அவங்க கிட்ட சொல்கிறது. ஓகே, ஸோ அதை வந்து அந்த நபர்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா உங்களோடது, இந்த நபர் வந்து இந்த காதலுக்கு பதிலே சொல்லாததுனால இந்த காதல் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இனி அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு இந்த காதல் வந்து டெத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உனக்காக இருக்கேன், நான் இந்த காதலுக்காக போராட காத்துட்ருக்கேன், நீ வந்து அதுக்கான காத்துட்ருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், சரின்னு சொன்னீங்கன்னா போதும், உனக்காக நான் ஸ்டெப் எடுக்க காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை வந்து இருக்குது. ஆனால் இவங்களோடது வந்து, நான் உனக்காகவே இருந்தால் கூட என்னால் இப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த காதலை வந்து வெளிப்படுத்த முடியல. ரொம்ப 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 ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் இவங்களோட காதல் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த நபர்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க இந்த சைடு என்ன யோசிக்கிறீங்க? இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ் இல்லாமலே எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. எவ்வளோ நாளுக்கு இப்படியே பண்ணுவாங்க? அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இந்த சைடில் இருக்கவங்களுக்கு. ஸோ அதையே அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நான் இருக்கு இந்த காதல், ஆனால் இப்போ இவங்க சுற்றி நிற்கிற நபர்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுனால கூட எனக்கு இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலான்னு தோணுது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சிலரோட நபர்கள் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு மேலே ஒரு விஷயம் வந்து இவங்க போராடி போராடி முடியலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இந்த நபர்கள் வந்து இருக்கக்கூடும், உங்களோட நபர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நானுமே போராடி போராடி இந்த காதலை எவ்வளோ தூரம் தான் தக்க வைக்கிறது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்டெப் எடுத்துட்டேன், முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டேன், இதுக்கு மேலேயும் நீ ஒரு பதில் சொல்லலை அப்படின்னா இது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்விக்குறி கேட்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்க்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக நீங்கள் போராடிட்டீங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளே இருக்க காதலை வந்து சொல்ல முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த நபர்கள் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
இங்க ஒரு சிலரோட நபர்களுக்கு வந்து பயம் இருக்கலாம். ஸோ, அந்த பயம் வந்து எப்படின்னா, தன்னை சார்ந்திருக்கிறவங்க வந்து இப்ப இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெரியுது தானே. ஸோ, இத வந்து ஒரு ஸ்திரமான இடத்துல வந்து எடுத்துட்டு போ முடியாது. அப்போ சார்ந்திருக்கிற நபர்களால நீங்க காயப்படக்கூடும் அப்படின்றதுனால கூட இந்த இடத்துல இதுக்கான ஒரு பதில சொல்லாம, இதுக்கான ஒரு ரூட்ட கண்டுபிடிச்சு, ஒரு தெளிவான விளக்கத்த குடுக்காம, நான் அமைதியா இருக்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து இந்த நபர்களுக்கு தேர்ட் பார்ட்டி இல்லன்னா இந்த நபர்கள் ஆல்ரெடி மேரிடா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த கல்யாணம் பண்ணியிருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களோட ஒரு சில வழிகளையும் பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது இப்போ வந்து இவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னா, உங்க நபர்களோட சேர்ந்திருக்க அந்த தேர்ட் பார்ட்டி சுத்தி நிக்கிற நபர்கள ஹெல்ப்புக்கு வச்சுண்டு ஒரு பிரெக்னன்சி ட்ரை பண்றது, அந்த மாதிரி இந்த நபர்கள வந்து ஃபுல்லாவே கவர் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துல கரண்ட்லி வந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்க நபர்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்க நபர்கள் வந்து இந்த மாதிரி கமிட்மெண்ட், குடும்பம் அப்படின்னு வந்தா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. இப்ப பேபிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் குடுக்குற நபர்கள் வந்து நெறைய இருக்கக்கூடும் இல்ல. ஸோ அப்படி பார்க்கைக்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க நபர்கள வந்து லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் ட்ரை பண்ற மாதிரி தான் இருந்துட்டுருக்கு கரண்ட்லி. ஏன்னா, இந்த இடத்துல உங்க நபர்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் குடுக்குறாங்க அப்படின்றதுனால, உங்க நபர வந்து ஈஸியா வந்து இவங்க அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கொள்றாங்க அப்படின்றதுனால கூட, இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கலாம். அப்போ இங்க தனிப்பட்ட ரீதியா பார்க்கைக்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து, "இல்ல நான் காதலிச்சேன். ஆனாலுமே என் காதல் மனசுக்குள்ள இருக்கு. இது போதும்னு நினைக்கிறேன். இத இத நான் இன்னும் பிடிச்சிட்டு இருந்தேன்னா, நீ கூட காயப்படுவ." அப்படின்றதுனால, இந்த இடத்துல நான் இப்படியே விட்டுட்டு இப்போ கரண்ட்லி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து அவங்களே தேத்திட்டு இருக்க விஷயத்த வச்சு ஓகே அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு கரண்ட்லி இருக்க சூழ்நிலையில். ஓகே, ஏன்னா இவங்க மனசை வந்து அந்த மாதிரி ரூட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா சுற்றி நிற்கிற நபர்களும் ஒரே விஷயத்த சொல்கிறாங்க. சுற்றி நிற்கிற நபர்கள் கூட உங்களை பற்றியான தவறுதலான விஷயங்கள், காதலில் தவறான ஒரு விஷயத்த வந்து உங்கள பத்தி சொல்லலாம். ஸோ, அப்போ வந்து நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கூட இங்க தப்பு தப்பா சொல்றதுனால கூட இந்த இடத்துல ஓகே நம்ம ஏன் கையில இருக்கதையும் இழக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து இப்போ இருக்கிறத வந்து ஓகே நம்ம வச்சுட்டு இப்படியே போறது நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களே தேத்திட்டு மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா இப்போ சரியா அந்த ரூட்ல வந்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா அப்படின்னு. ஏன்னா சூழ்நிலை ஃபுல்லாவே இந்த நபர்களோட எல்லா வழியும் அடைக்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா, இந்த இடத்துல உங்கள பத்தின தவறான விஷயங்கள சொல்ல, "இல்ல முடியாது, என்னால முடியல" அப்படின்ற மாதிரி இந்த நபர்களே ஒரு வெட்கப்பட்டு, கூச்சப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டுருக்காங்க. ஓகே. ஸோ, இந்த சைட் பார்க்கைக்க நீங்க ரொம்பவே பொறுமையா இருக்கிறது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்படி இருக்கு. இந்த நபர்கள் வந்து சுத்தி நிற்கிறாங்க, இப்படி சொல்றாங்க, தவறான விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க சைட்ல மட்டும் இத தெரிஞ்சுக்கொண்டு, மனசுக்குள்ளேயே வச்சு போராடிட்டு, இந்த நபர்கிட்ட வந்து இத தெளிவுபடுத்தாம இருக்கீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கனாலே, இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமை காக்குறது தான் இந்த காதல உங்க கைய விட்டு போற வைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சுட்டு போதும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டுருக்கு. ஓகே. ஏன்னா, உங்க மனசுக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா, அந்த நம்பிக்கைய நீங்க சரியா பயன்படுத்தாம ரொம்ப பொறுமையா இருக்கலாம். ஓகே. இங்க விட்டுன்னு போயிட்டுருக்கிறதுக்கான இதுதான் இருக்கு. அதாவது இழப்பு அப்படின்றது. இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட இந்த நபர் இல்ல அப்படின்னா கூட ஓகே வந்துருவாங்க அப்படின்னும் ஏதோ ஒரு நம்பிக்கைய பிடிச்சிட்டு நீங்க காத்து கொண்டிருக்க மாதிரி இருக்கு. ஆனா, அந்த சைட்ல வந்து நீங்க இப்ப வந்து அவங்க லைஃப வந்து டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல, உங்க நபர் கூட வந்து தொடர்பு இல்ல அப்படின்ற சந்தர்ப்பத்த பயன்படுத்திக் கொள்ற இந்த தேர்ட் பார்ட்டி நபர்கள் இருக்காங்கல்ல. ஸோ, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லாவே அந்த லாக் பண்ணி வைக்கிறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கலாம். ஸோ, இதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம் அப்படின்றாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஸோ, இங்க பார்க்கைக்க அதாவது மூவ் பண்ணி போறதா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கூட இருக்கலாம். அதாவது நான் நெறைய ட்ரை பண்ணிட்டேன். இனி எந்த பக்கம் ட்ரை பண்றது? எப்படி பேசுறது? அப்படின்னு கூட தெரியல. நெறைய வழியில ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களோட எண்ணங்கள் இருக்கு. ஆனா, இந்த இடத்துல நிறைய வழியில நீங்க ட்ரை பண்ணீங்க தான். ஆனா, சரியான முறையில ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா இங்க இல்ல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நீங்க சரியான நியூஸ சரியான நேரத்துல உங்க நபர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காதது கூட ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம் இப்படிதான் நடந்துட்டுருக்கு. இது ஒரு பிளானிங், இது ஒரு ட்ராப் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா, இந்த விஷயத்த நீங்களே தெரிஞ்சுட்டு ஓகே, ஓகே இது ஓகே ஆயிடும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால கூட இந்த விஷயம் தெளிவுபடாதனால இவங்களோட உங்க நபர்களோட எண்ணங்கள் வந்து வேற சைட் போயிட்டுருக்கு. ஓகே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முழுசாவே நீங்க ஒரு விஷயத்த சொல்லி நீங்களே அந்த காயத்த வாங்கி கொண்ட மாதிரியே இருக்கு. ஓகே. அதாவது நான் ஒண்ணுமே பண்ணல இந்த இடத்துல. ஏன் இந்த நபர்கள் கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, இந்த நபர்கள் வந்து ஒரு
கோவமான வார்த்தைகள வீசுற இடத்துல இருக்காங்க. ஓகே. நீங்க அத வந்து ஓகே, ஓகேன்னு வாங்கிக் கொள்றீங்க. எனக்கு தெரியல நீங்க ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு. இந்த நபர்கள் உங்கள ஏதாவது பாயிண்ட் பண்ணி கோவமா கதைக்கிறாங்க அப்படின்னா கூட, உங்க சைட்ல இருக்க நியாயத்த நீங்க தெளிவுபடுத்துனீங்க அப்படின்னா தான் இந்த நபர்கள தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஒரு ஆண் நபர் அப்படின்னு வருது. ஓகேயா? ஸோ இங்க ஒரு ஆண் நபர் வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து முழு காரணமா இருக்கலாம். ஓகே. உங்க காதலுக்கும் உங்களுக்கும் இடையில இந்த ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னு கேட்டா, ஒரு ஆணோட எனர்ஜி வந்து வருது. ஓகே. ஸோ இந்த ஆணோட எனர்ஜி அப்படின்றது உங்க நபர் சைட்ல கூட இருக்கலாம். ஓகேயா? ஏன்னா, இவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, இப்போ போயிட்டுருக்க இந்த காதல் வாழ்க்கைய வந்து வேறு திசையில வந்து திருப்புறாங்க அப்டின்றது வந்து நமக்கு டேரோ கார்ட்ஸ் வழியாவே தெளிவாகிட்டு. இங்கவும் அதே விஷயத்த தான் சொல்றாங்க. ஓகே. உங்க நபரே நீங்க வேணும், நீங்க திருந்தி வந்துரலாம், நீங்க மனசு மாறி வந்துரலாம், இல்ல அவங்க வந்து ஒரு சில விஷயத்த மாத்திக்கொண்டு உங்ககிட்ட வந்துரணும் அப்டின்ற ஆசை, எண்ணங்கள் அதிகமா இருந்தா கூட, இந்த நபர் இந்த மெயினா இருக்க ஆண் எனர்ஜி என்ன பண்ணுது அப்டின்னா, இவங்கள வந்து அவங்க ரூட்டுக்கு வரவிடாம அப்டியே பிளாக் பண்ணி மத்த பக்கம் திருப்புறது. இன்னொரு பெண் சைடில திருப்புறது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. அதாவது இப்போ ஆண், பெண் அப்படின்னு நம்ம ரீடிங்கில கிடையாது. ஓகே. நீங்கள் ஒரு ஆண் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையே நீங்கள் ஒரு பெண் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்க உங்களோட காதல் ஜேர்னி வந்து வேறு சைடு வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நான் இங்கே என்னால் பார்க்க முடியுது. ஓகே. ஏன்னா இங்கே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது என்னடனா ஒரு ஆணோட எனர்ஜி. ஓகே. ஸோ இங்கே ஒரு சிலரோட காதலில் வந்து இந்த ஆண் எனர்ஜி வந்து உங்ககிட்டயுமே உங்கள் காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பேசக்கூடிய விதத்திலே இருக்கும். ஆனால் இங்கே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வழியிலேருந்து மூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகிறதே இந்த நபராக இருக்கும். ஏன்னா இங்கே விளங்கும். ஓகே. ஏன்னா இவங்க வந்து உங்கள் சைடு வந்து ஒரு ஆதரவு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே முழுசாவே உங்களை விட்டுட்டு போகிறதுக்காக பிளான். அந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நபர்களை ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி இவங்களை வேறு சைடுக்கு திருப்பிட்டு போகிற மாதிரி, அதாவது ரூட்டை டேர்ன் பண்ணி விடுற மாதிரி ஒரு பிளானிங்கில் இப்போது இந்த நபரோட காதல், அதாவது உங்களோட காதல், உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான காதலில் இந்த தேர்ட் பார்ட்டி நபர்கள் வந்து விளையாடிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ உங்கள் நபரோட சைட்லேருந்து யாராவது உங்களுக்காக வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னுலாம் சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள நம்பாமல் இருக்கிறது இந்த இடத்துல ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இன்னமும் காலம் தாழ்த்துறது உங்கள் நபர் வந்து உங்கள் கையை மீறி போகிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஓகேயா? ஸோ இங்கே அதுதான். இங்கே எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்குமே இந்த சந்தேகம் இருக்கலாம். நிஜமாவே இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை தூர தள்ளி விடுறாங்களா? இவங்க மேலே தான் தப்பா இருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கா? ஸோ அதேபோல் இந்த நபர்களுக்கு இந்த விஷயம் எப்படி தோணுது அப்படின்னா, இவங்க சொல்கிறது தான் சரியா இருக்குமோ? நம்ம தான் இந்த இடத்துல முட்டாள்தனம் பண்ணுறோமோ? இது காதலே இல்லையோ? அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே ஒரு சில மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்றது மாறி, 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 மாறி வந்துட்டுருக்கும். ஆனால் இங்கே நிறைய பார்க்கும்போது நெகட்டிவ் தாட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த நபர வந்து சுத்திட்டு இருக்கலாம். ஒரு ஸ்னேக் எனர்ஜி, அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே. ஸோ இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களாவே தனியாக உங்கள் நபர்கள மூச்சு விடாமல் பண்ணுறது அப்படின்னு கூட இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். தனியாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதது. ஓகே. இங்கே வந்து அதனால கூட இப்போதைக்கு ஒரு சில நபர்களுக்கு உங்கள் நபராகவே சொல்லியிருக்கலாம், இந்த காதல் எனக்கு வேண்டாம், நான் வேண்டான்னு நினைக்கிறேன், எகெயின் வந்து வரமாட்டேன், இதை நான் வந்து வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு நான் போகிறேன், நீ வந்து உன்ட்ட லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்னு சேட் நியூஸ் வந்து கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஏன்னா இவங்க மனசுக்குள்ளால வந்து அந்த காதல் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த ஸ்னேக் நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விஷத்தை கக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. இனிமையாக கதைச்சு கொண்டே விஷத்தை கக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த நபர்களுமே வழித்தடம் மாறி போயிட்டுருக்க மாதிரி தான் இப்போதைக்கு இந்த காதல் எனர்ஜி வந்து இருந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ எங்கள் யூனிவர்ஸ் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது இதுதான் உங்கள் காதலில் இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர்.